ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ எதை பத்தின ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவ குணம் உடைய மஞ்சளை பத்தி தாங்க பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா மஞ்சளுக்குன்னு தனி முக்கியத்துவமே இருக்குதுங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மஞ்சள்ல நோய் எதிர்ப்பு திறன் சக்தி வந்து அதிகமாவே இருக்குதுங்க. ஆனா பாருங்க, அது மார்பக புற்றுநோய்க்கான மிக முக்கியமான எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே இப்பதாங்க தெரிய வருது இல்லையா? மஞ்சளை வந்து சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து சேர்க்கிறோம் இல்லைங்களா? எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலருக்காகவும் நறுமணத்துக்காகவுமே வந்து இந்த மஞ்சளை வந்து நம்ம சாப்பாட்டுல சேர்க்கிறோம் இல்லைங்களா? ஆக்சுவலா அது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள்ல நம்ம வந்து சேர்க்கறது மூலமா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பாருங்க, முன்னோர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மஞ்சளை வந்து சாப்பாட்டு மூலயமா வந்து நம்ம உடம்புல வந்து சேர்த்தாங்க இல்லைங்களா? ஆனா பாருங்க, மஞ்சள் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரியாமே சில பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவாச்சு தெரிஞ்சுக்கோங்க மஞ்சள் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் வந்து நம்ம உடம்புக்கு கட்டுக்கடங்காத அளவுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகரிச்சு கொடுக்குதுங்க. அதனாலதான் பாருங்க, இந்திய பெண்கள் பலரும் வந்து மஞ்சளை வந்து முகத்திலையும் கை கால்லயும் வந்து தேய்ச்சி குளிக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது என்ற ஒரு காரணத்துக்காக தாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோல் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து பாதுகாப்பா வச்சிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மஞ்சளை பாத்தீங்கன்னா அன்றாட உணவுல ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம வந்து அதிகமா பயன்படுத்துறோங்க. மஞ்சள் சிறந்த வலி மற்றும் வீக்க நிவாரணியாக கூட பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, தோலுல எதனாவது ரேஷஸ் அந்த மாதிரி பிரச்சனை ஏன்னா இருந்துச்சுன்னா இத மஞ்சளை இழைச்சி நீங்க அந்த இடத்துல போட்டு பாருங்க, அது ரொம்பவே பலனளிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ரத்தத்தை வந்து சுத்தம் செய்து அதுக்கு தெளிவான தன்மையையும் கொடுக்குதுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சளி தொந்தரவா இருக்குதா உங்களுக்கு, டெய்லியும் நீங்க வந்து டெய்லியும் காலையில சுட தண்ணியில மஞ்சள் தேனு மிளகு அந்த மாதிரி நீங்க சேர்த்து குடிக்கிறது மூலயமா அது பெரிய நிவாரணியாக கூட இருக்குதுங்க. வெறும் வயிற்றுல நீங்க மஞ்சள் வந்து சாப்பிடுறது மூலயமா வயிற்றை வந்து ரொம்பவே சுத்தப்படுத்துதுங்க. மட்டும் இல்லைங்க, பால்ல மஞ்சள் கலந்து நீங்க சாப்பிடுறது மூலயமா நோய் எதிர்ப்பு சக்தி இன்னுமே வந்து அதிகரிக்கவும் செய்யுதுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோல் சிறுகுடல் குடல் மற்றும் மார்பக புற்றுநோய் வராம நம்ம வந்து ரொம்பவே பாதுகாப்பா வச்சிருக்குதுங்க இந்த மஞ்சள். மஞ்சள்ல பாத்தீங்கன்னா வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்க்கும் தன்மை வந்து அதிகமா இருக்கிறதுனால தாங்க சளி இருமல் இருக்கும்போது இதை வந்து பால்ல கலந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குடிச்சேன்னா நம்மளுக்கு அதுல இருந்து பெரிய ரிலீஃபா இருக்கும். உங்களுக்கு தொண்டை கரகரப்பா இருந்துச்சுன்னா நீங்க கவலையே பட வேணாங்க. சுட தண்ணியில மஞ்சளை கலந்து நீங்க குடிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து அது பெரிய ரிலீஃபாவே உங்களுக்கு இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெஞ்சு சளி மற்றும் சைனஸ் பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மஞ்சள் கலந்த பால் குடிக்கிறது மூலயமா கீழ்வாதத்தையும் குணப்படுத்தலாம் அப்படின்னு கூட ஒரு விஷயம் இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தசை, அதாவது நம்ம தசையில ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனைக்கும் முதுகுல ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, முதுகு தண்டு மற்றும் மூட்டுகளை வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்க இது யூஸ் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கிற மஞ்சளை பாத்தீங்கன்னா நம்மளே கடையில வாங்கி அதை காய வச்சு மிஷின்ல அரைச்சி யூஸ் பண்றது மூலயமா நம்மளுக்கு இன்னுமே வந்து பலன் அதிகமா கிடைக்கும் அப்படின்றது ஒரு கருத்துங்க. மருத்துவம் மிக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.